Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். So இன்னைக்கு டார்கெட் 360ல நம்ம சாப்டர் 5 Principles of Inheritance and Variation பார்க்க போறோம். So இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா Introduction, Mendel's Law of Inheritance, Deviation from Mendelism, Chromosomal Theory of Inheritance, Linkage and Recombination, Sex Determination, Mutation, ஜெனடிக் டிசார்டர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். பட் இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஒரே வீடியோல பார்த்தா மண்டை வெடிச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாப்டர் ஜெனடிக்ஸ். அதனால நம்ம இதுல இன்ட்ரோடக்ஷன் டீடைல்டா பார்க்க போறோம் அண்ட் மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம வந்து ஜெனடிக்ஸ்னா என்ன, ஹெரிடிட்டினா என்ன, வேரியேஷன்னா என்ன இதைத்தான் பார்க்கணும். ஸோ ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி and variation. அப்ப what is heredity, what is variation? genetics ங்கிறது பயாலஜில ஒரு பிரான்ச். அப்ப ஜெனடிக்ஸ்ல என்ன பண்ண போறாங்க, ஹெரிடிட்டி வேரியேஷன் பத்தி படிக்க போறாங்க. அப்ப வேரியேஷன்னா என்ன, ஹெரிடிட்டினா என்னன்னு நமக்கு தெரியணும். சோ ஹெரிடிட்டி அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். அதாவது பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா யங் ஒன்ஸ். ஓகேங்களா, யங் ஒன்ஸ் அவங்களதான். அதாவது மனிதர்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு சொல்லுவோம், மாட்டுக்கெல்லாம் கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம், பிளான்ட்ஸ்க்கெல்லாம் சின்ன செடின்னு சொல்லுவோம், விதை முளைச்சு செடி வருது இல்லையா, அதை தான் நம்ம வந்து யங் ஒன்ஸ், ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் ட்ரெய்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்பிரிங் இஸ் கால்ட் ஹெரிடிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன, differences in characters or traits between parents and offspring. So ஒரு வீட்ல நம்ம வந்து நான் வந்து எக்ஸாக்ட்டா எங்க அம்மா மாதிரியும் இருக்க மாட்டேன், எங்க அப்பா மாதிரியும் இருக்க மாட்டேன். ஏன்னா both parents characters are shared in me. அதனால நம்ம வந்து டிஃபரெண்டா தான் இருப்போம். அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஒரே மாதிரியாங்க இருக்காங்க, சம் வேரியேஷன் சேஞ்சஸ் இருக்கு, அதைத்தான் நம்ம டிஃபரன்சஸ் அப்படிங்கிறோம். சோ இது பேரண்ட்ஸ் அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அமங் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆஃப் சேம் பேரண்ட்ஸ். அதாவது ஒரே ஃபேமிலியில இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க இவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸோ உருவமோ இந்த எக்ஸ்டர்னல் கேரக்டரோ ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் டிஃபரன்சஸ் தான் நம்ம வேரியேஷன் அப்படிங்கிறோம். அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ எடுத்துக்கோங்க. மேங்கோ ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீசிஸ், மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்றோம். அந்த ட்ரீல எத்தனை வெரைட்டி இருக்கு, பங்கனபள்ளி மாம்பழம் அப்படிம்பாங்க, கிளிமூக்கு மாம்பழம் அப்படிம்பாங்க, சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம், அல்போன்சா மாம்பழம், இப்படின்னு எவ்வளவு வெரைட்டி இருக்கு ஒரே ஸ்பீசிஸ்லயே. சோ சேம் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்லயுமே வெரைட்டிஸ் அப்படிங்கிற பேர்ல டிஃபரன்சஸ் இருக்கு. சோ டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு போகுது. ஒரே பேரண்ட்ஸ்க்கு பிறந்த இண்டிவிஜுவல்ஸ், அந்த சிப்ளிங்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்லயும் டிஃபரன்சஸ் இருக்கு. சோ தட் இஸ் வேரியேஷன். இந்த வேரியேஷன் எப்படி வருது, ஹெரிடிட்டினா என்ன, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் ஜெனடிக்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஹெரிடிட்டியோட பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன், கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரோஜெனிஸ்க்கு எப்படி பாஸ் ஆகுதுங்கிற ப்ராசஸ பத்தி படிக்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். சோ ப்ராசஸ், எப்படி ஒரு கேரக்டர் இல்ல ட்ரைட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரோஜெனிஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகுது, அந்த ப்ராசஸ பத்தி படிக்கிறதுக்கு பேரு இன்ஹெரிட்டன்ஸ். சோ இங்க ப்ரோஜெனிஸ்னா என்ன, ஆஃப் ஸ்பிரிங் தான். ஆஃப் ஸ்பிரிங்னா என்ன, யங் ஒன்ஸ். ஓகேங்களா, குழந்தைங்க, பேரண்ட்ஸோட குழந்தைங்க தான் ப்ரோஜெனிஸ். ஓகேங்களா. சோ இப்போ நம்ம முன்னோர்கள் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு வேரியேஷன். இப்போ ஒரு ஆர்கானிசத்துல வேரியேஷன் வருது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து யங் ஒன்ஸ்க்கு வேரியேஷன் வருது, டிஃபரன்சஸ் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து there is a hidden process. That hidden process is called sexual reproduction அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சோ வேரியேஷன் வரதுக்கு காரணமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சோ தே யூஸ்ட் நேச்சுரலி பிரசன்ட் வேரியேஷன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, நேச்சுரலாவே வேரியேஷன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த வைல்டு பாப்புலேஷன்ல இருந்து ஹைபிரிட் வெரைட்டியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஈவன் வித் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அவங்க ட்ரை பண்ணாங்க. பிளான்ட்ஸ்லயும்
ஹைபிரிட்ஸை கொண்டு வந்தாங்க, அனிமல்ஸ்லயும் ஹைபிரிட்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ வைல்டு பாப்புலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி பிரசன்ட் வேரியேஷன் இருக்கு. மீன்ஸ் வைல்டு பாப்புலேஷன்ங்கிறது நேச்சுரலா அதுவா வளர்ந்துக்கூடிய பிளான்ஸ். அதுலயே டிஃபரன்சஸ் இருக்கும்போது அப்போ சேம் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய 2 டிஃபரெண்ட் வெரைட்டிஸை கிராஸ் பண்ணா நியூ வெரைட்டி வருது, ஹைபிரிட் வருது. அத நம்ம முன்னோர்கள் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டிசைரபிள் கேரக்டர்ஸ ஒரு ஹைபிரிட் பிளான்ட்ல கொண்டு வரதுக்காக அவங்க ஆர்டிபிஷியல் செலக்ஷனை பயன்படுத்தினாங்க. ஆர்டிபிஷியல் செலக்ஷன் என்ன? ஒரு பிளான்ட் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டியா இருக்கு, இன்னொரு பிளான்ட் வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் வச்சுக்குவோமே. ஸோ ரைஸ்ல ஒரு வெரைட்டி நிறைய விளைச்சலை கொடுக்குது, இன்னொன்னு தண்ணி இல்லாட்டி கூட அதை தாங்கி வளருது. ஸோ தண்ணி இல்லாம அதை தாங்கி வளரக்கூடியதுதான் ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிமோ. அதோட போலன் கிரெயின் எடுத்து ஹை ஈல்டிங் வெரைட்டியோட ஸ்டிக்மால வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய சீடுக்கு ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலக்டிவ்லி பிரீட் அண்ட் செலக்ட் த ஆர்கானிசம், இது எல்லாத்தையும் அவங்க ஆர்டிபிஷியலா பண்ணி டிசைரபிள் கேரக்டர்ஸை ஒரே ஹைபிரிட்ல கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வைல்டு கவுஸ்ல நமக்கு தேவையான வெரைட்டிஸ் ஹை ஈல்டிங், அதாவது அதிக பால் கொடுக்கக்கூடிய வெரைட்டி எல்லாம் சூஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு சாஹிவால் கவ் ஃப்ரம் பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீட் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் வெரைட்டி, சக்சஸ்ஃபுல் ஹைபிரிட் வெரைட்டி எது அப்படின்னா சாஹிவால் கவ் ஃப்ரம் பஞ்சாப். பசு, அதிகமான பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசு வெரைட்டிங்க. ஸோ இது ஆர்டிபிஷியல் செலக்ஷன் மூலியமா தான் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம டெர்மினாலஜிஸ்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும், டேர்ம்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஆக்சுவலி மெண்டல் வந்து ஃபேக்டர்னு சொன்னதுதான் நம்ம இப்ப ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை எப்படி டிஃபைன் பண்றது? ஃபேக்டர்ங்கிறது ஒரு பார்ட்டிகல், ஒரு சின்ன துகள். பார்ட்டிகல் பிரசன்ட் இன் ஆர்கானிசம் which is responsible for inheritance and expression of character. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ அந்த ஃபேக்டர் தான் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸும் பண்ணுது அப்படிங்கிறது தான். So it is the unit of heredity and factor தான் நம்ம இப்போ ஜீன்னு சொல்றோம். So ஜீன்ங்கிறது specific segment of DNA which determines a particular character of an organism. இப்போ நான் டாலரா இருக்கனா, ஃபேரா இருக்கனா, என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு, என்னோட ஹேர் எப்படி இருக்கு, இப்படி நீ எல்லா கேரக்டரையுமே டிட்டர்மைன் பண்றது நம்ம பாடிஸ்ல குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. So and it is responsible for inheritance and expression of characters. ஆமா, ஃபேக்டர் தான் ஜீன். அப்போ ஜீன்ஸ் தான் கேரக்டர் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரி பண்ணிட்டு போறதாவும் இருக்கு அண்ட் அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு காரணமாவும் இருக்கு. ஸோ ஜீனை நம்ம இப்படியும் சொல்லலாம், செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இப்ப டிஎன்ஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஒரு ஜீனா இருக்கும், இது அனதர் ஜீனா இருக்கும், இது அனதர் ஜீனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ் அடுத்து இருக்கு. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஒரு ஜீன்னு சொல்றோம். அந்த ஜீன் வந்து ஒரு பாலிபெப்டைட கோட் பண்ணுது. பாலிபெப்டைட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் புரோட்டீன். அமினோ ஆசிட் கடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நிறைய பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த அமினோ ஆசிட் செயினை பாலிபெப்டைட் அப்படிங்கிறோம். பாலிபெப்டைட் இஸ் நத்திங் பட் புரோட்டீன். ஸோ அந்த புரோட்டீன் தான் நம்மளோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண காரணமா இருக்கு. இப்போ ஹைட்டுக்கு ஹைட் growth ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தேவைப்படுது. அந்த புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஜீன் காரணமா இருக்கும். அப்போ ஒருத்தன் உயரமா வளர்றதுக்கு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறது தான் காரணமா இருக்கு. ஸோ அல்டிமேட்டா ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அல்லீல்ஸ் ஆர் அல்லிலோமார்ப். இந்த பார்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் வரும். அல்லீல்ஸ்னா என்ன சார்? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் டவுட் வரும். அல்லீல்ஸ்னா என்ன சார்? அல்லீல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் அல்லிலோமார்ப். அல்லீல்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, 2 or more alternative forms. மோஸ்ட்லி 2 தான். எக்ஸெப்ஷன் மோர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ்ங்கிறது மல்டிபிள் அல்லீல்ஸ். நம்ம பிளட் குரூப்ல ABO பிளட் குரூப் இருக்கு இல்லையா, அங்க மல்டிபிள் அல்லீல்ஸ் வரும். அது நம்ம பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். மோஸ்ட்லி 2 alternative forms of a same gene. ஒரு ஜீனுக்கு 2 alternate forms இருக்கும். Present on the same loci of homologous chromosomes and controlling the same character. For example, homologous chromosome எப்படி இருக்கும்னா அது ஸ்ட்ரக்சரலாவும் சரி, ஃபங்க்ஷனலாவும் சரி, ஜெனட்டிக்கலாவும் சரி சிமிலரா இருக்கும். ஒன்னு வந்து அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும், இன்னொன்னு வந்து அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும். லோசை அப்படிங்கிறது என்னன்னா
சிங்குலர்ல லோக்கஸ் அப்படிம்பாங்க. லொகேஷன் ஆஃப் a gene is locus. சோ ப்ளூரல்ல லோசை அப்படிம்பாங்க. சோ இங்க கேபிட்டல் டி இருந்தா இங்க கேபிட்டல் டியும் இருக்கலாம், ஸ்மால் டியும் இருக்கலாம். ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. என்ன கேரக்டர்? உயரம், ஹைட் அப்படிங்கிற கேரக்டர். சோ ஹைட்ல இது டால், இது டுவார்ஃப், இது குட்டி, இது உயரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டால் ரொம்ப வளர்த்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம அல்லீல்மோ. கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆர் கால்ட் அல்லீல்ஸ். அதே மாதிரி கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இதைத்தான் நம்ம வந்து அல்லீல்மோ ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. மோர் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இங்க ரெண்டு தானே இருக்கு அப்படின்னா ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப். இதுதான் நம்ம வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படிமோ. இது லேட்டர் ஆன் நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ ஹோமோசைகஸ் அப்படின்னா என்ன? Homozygous அப்படிங்கிறது an individual having identical alleles for a particular character. It is pure, true breeding and forms same type of gametes. Gamete formation ஒரு type of gamete மட்டும்தான் இது ஃபார்ம் பண்ணும் sexual reproduction அப்போ. For example, capital T ரெண்டுமே இந்த alternate form இல்லாம சிமிலரா இருக்கு. homozygous. small t homozygous. இதுல இருந்து கேமெட் ஃபார்ம் ஆகும்போது ஸ்மால் டி அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கேமெட் தான் ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து கேமெட் ஃபார்ம் ஆகும்போது கேபிட்டல் டி அப்படிங்கிற ஒன் சிங்கிள் டைப் ஆஃப் கேமெட் தான் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இது வந்து பியூர் ட்ரூ பிரீடிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஹெட்டிரோசைகஸ்னா என்ன? an individual having dissimilar alleles for a particular character and it is hybrid. பியூர் கிடையாது, hybrid. so capital T small t. இங்க வந்து டாமினன்ட் கேபிட்டல் டினா recessive வந்து small t. அப்ப capital T ஒரு கேரக்டர் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ப்ரொடியூஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கேமெட். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேமெட் ஃபார்மேஷன்ல இந்த மாதிரி கேபிட்டல் டிங்கிற ஒரு கேமெட்டும் ஸ்மால் டிங்கிற ஒரு கேமெட், டூ டைப்ஸ் ஆஃப் கேமெட் இந்த பிளான்ட்ஸ், ஹைபிரிட் பிளான்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். சோ தட் இஸ் ஹெட்டிரோசைகஸ். ஜீனோடைப்னா என்ன? ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ கேரக்டர். ஒரு கேரக்டர் வளர்த்தியா இருக்கானா, கலரா இருக்கானா, அதுக்கான ஜீனோடைப், ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் என்ன, அதுக்கு எந்த ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. சோ தட் இஸ் ஜீனோடைப். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் டி பியூர் டால், கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹைபிரிட் டால். டால் தான் எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர், டால் தான், ஆனா ஹைபிரிட். ஸ்மால் டி பியூர் டுவார்ஃப் அப்படின்னு சொல்றோம். தென் பினோடைப்னா என்ன? ரொம்ப சிம்பிள். சோ இந்த மாதிரி லெட்டர்ல, இங்கிலீஷ் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணது ஜீனோடைப். பினோடைப்ங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர், external appearance of an organism for any character. அதைத்தான் நம்ம வந்து phenotype அப்படிங்கிறோம். டால்னஸ், டுவார்ஃப்னஸ், உயரமா இருக்கு, குள்ளமா இருக்கு, பார்த்து நீங்க எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் வெளியில பார்த்து சொல்றது phenotype. சோ phenotype வந்து நம்ம மார்பாலஜின்னு கூட சொல்லலாம். மார்பாலஜிக்கல் கேரக்டர். ஓகேங்களா? சோ மார்பாலஜிக்கல் எக்ஸ்டர்னல் கேரக்டர் பார்த்து சொல்றது phenotype. நெக்ஸ்ட் monohybrid cross, a cross between two pure homozygous parents differing in single pair of contrasting character is called monohybrid cross. இங்க பாருங்க, கீவேர்ட் இதுதான். ஒரே ஒரு சிங்கிள் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங், ஒரு பேர் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு பிளான்ட்க்கு எல்லா கேரக்டரும் இருக்கும், பட் நீங்க எதை கன்சிடர் பண்றீங்க, நீங்க எத்தனை கேரக்டர் கன்சிடர் பண்றீங்க, அதுதான் மோனோஹைபிரிடா, டைஹைபிரிடா, ட்ரைஹைபிரிடாங்கிறது. மோனோஹைபிரிட்ங்கிறது நான் எடுத்துக்கிட்ட பிளான்ட்ல உயரத்தை மட்டும் தான் நான் பாக்குறேன், மத்த எந்த கேரக்டரையும் பார்க்க மாட்டேன். அதுதான் மோனோஹைபிரிட் கிராஸ். இருக்கும், எல்லா கேரக்டரும் ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கும். how many characters we are considering, single character consider பண்ணி cross பண்றோம், அதை மட்டும் தான் நான் ஃபாலோ அப் பண்ண போறேன். so that is monohybrid cross. இதுல நீங்க homozygous plant தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் டினா இதை கிராஸ் பண்ற இன்னொரு பிளான்ட் பியூரா இருக்கணும், ஸ்மால் டி. சோ இது வந்து மோனோஹைபிரிட் கிராஸ் அப்படிம்போம். தென் டைஹைபிரிட் கிராஸ். இங்க வந்து பாருங்க, மோனோஹைபிரிட் கிராஸ்ல சிங்கிள் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். இது டால், இது டுவார்ஃப். டால் பிளான்ட்டையும் dwarf பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் மோனோஹைபிரிட் கிராஸ். நெக்ஸ்ட் வந்து டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ் வந்து a cross between two pure parents. இதுவும் two pure parents தான், இதுவும் two pure parents தான், differing in two pairs of contrasting character. இங்க single pair of contrasting character எடுத்தா மோனோஹைபிரிட், two pairs of contrasting character எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு கிராஸ் பண்ணீங்கன்னா அது டைஹைபிரிட். எக்ஸாம்பிளுக்கு capital R, capital Y into small r, small y, round seed, yellow color, cotyledon.
wrinkled seed, சொரசொரப்பா இருக்கும் seed. Green color cotyledon. So two pairs of contrasting character consider பண்ணி cross பண்ணுனா அதுக்கு பேரு dihybrid cross. Dihybrid cross ஓட ratio என்னன்னு கேட்பாங்க 9:3:3:1. Monohybrid cross ஓட ratio என்னன்னு கேட்டா 3:1. This is very important. Monohybrid ratio அப்படினாலே 3:1. இங்க பாருங்க இந்த 9:3:3:1 எப்படி வந்து தெரியுங்களா? இந்த monohybrid cross ரெண்டு தடவை எழுதுங்க. 3:1 into 3:1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டாங்க. 3 3s are 9 இல்லையா? and 3 1 3. அதே மாதிரி 1 into 3 3 1 1 1. சோ இப்படிதான் இந்த ரேஷியோவை மெண்டல் கொண்டு வந்தாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் F1 ஜெனரேஷன் அப்படிங்கிறது the hybrid individuals obtained by a cross between two pure parents. இத வந்து first filial generation அப்படிமோ. So first filial generation. F stands for filial, 1 stands for first. So first filial generation. F1 1 அப்படிங்கிறது first, F அப்படிங்கிறது filial, first filial generation. ஓகே, இப்போ capital T small t எடுத்தீங்க. இதுல gamete வந்து capital T வரும், இதுல gamete small t வரும். இத ரெண்டையும் கிராஸ் பண்ணி capital T small t ஒரு பிளான்ட் வரும். இததான் F1 generation, first filial generation அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் F2 generation எப்படி வந்துச்சு? Offsprings obtained by selfing F1 individuals. இது ரொம்ப 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 முக்கியம். செல்ஃப் பண்றீங்க. F1 எப்படி வந்துச்சுன்னா கிராஸ் பண்ணி வந்துச்சு. டூ டிஃபரண்ட் கான்ட்ராஸ்டிங் பேர் இருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரண்ட் பேரண்ட கிராஸ் பண்ணி வந்ததுனால F1 அப்படிங்கிறது ஹைபிரிட். பட் F2 அப்படிங்கிறது F1 செல்ஃப் பாலினேட் பண்ணீங்க, செல்ஃபிங் பண்ணீங்க. இப்போ F1 நமக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன கிடைச்சது? போன எக்ஸாம்பிள்ல நமக்கு என்ன கிடைச்சது? கேபிட்டல் T ஸ்மால் t கிடைச்சது. அது திருப்பி கேபிட்டல் T ஸ்மால் t செல்ஃப் பாலினேஷன் பண்ணும். சோ செல்ஃப் பாலினேஷன் பண்ணி வரது வந்து நம்ம F2 ஜெனரேஷன் அப்படிமோ. சோ 2ங்கிறது செகண்ட், Fங்கிறது ஃபிலியல், செகண்ட் ஃபிலியல் ஜெனரேஷன் அப்படிமோ. சோ இது क्वेश्चनல கேட்பாங்க. F2 ஜெனரேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா செல்ஃப் பாலினேட்டிங் ஆர் செல்ஃபிங் F1 ஜெனரேஷன். F1 செல்ஃப் பண்ணா F2 நமக்கு கிடைக்கும். டாமினன்ட் கேரக்டர் என்ன? F1 ஜெனரேஷன்ல எது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அது டாமினன்ட். டோன்ட் ஃபர்கெட். ஒன்னு உயரமா இருக்கு, ஒன்னு குள்ளமா இருக்கு. பார்த்ததுமே உயரமா இருந்தா டாமினன்ட், குள்ளமா இருந்தா ரிசெசிவ்னு சொல்லவே கூடாது, அது தப்பு. ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. F1 ஹைபிரிட் வரட்டும். F1ல எது எக்ஸ்பிரஸ் ஆகுச்சு அது டாமினன்ட். இப்போ கருப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, வெள்ளையா ஒருத்தவங்க இருக்காங்க, எதை டாமினன்ட் அப்படிம்பீங்க? அடுத்த ஜெனரேஷன்ல என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் டாமினன்ட். எது எக்ஸ்பிரஸ் ஆகலையோ அது ரிசெசிவ். ஞாபகம் வச்சுங்க. சோ இங்க நல்லா நம்ம வந்து கண்டிப்பா கிளியரா புரிஞ்சுக்கணும். உயரமா இருந்தாலே டாமினன்ட்னு அர்த்தம் கிடையாது. F1ல எது எக்ஸ்பிரஸ் ஆகுது? ரெண்டு பியூர் பிளான்ட் எடுத்துக்கிட்டேன். F1ல என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு அது டாமினன்ட். அதே F1ல எது எக்ஸ்பிரஸ் ஆகல, சேம் F1 ஜெனரேஷன் ஹைபிரிட்ல எது எக்ஸ்பிரஸ் ஆகல அது ரிசெசிவ். இப்ப கேபிட்டல் T ஸ்மால் t F1 ஜெனரேஷன் வந்துச்சுன்னா T மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, டால்னஸ். அதனால உயரமா இருக்கிறத டாமினன்ட்னு சொல்றோம். ஸ்மால் t டுவார்ஃப் எக்ஸ்பிரஸ் ஆகல, மறைக்கப்பட்டுச்சு, ஹிடனா இருந்துச்சு, அதனால அது ரிசெசிவ்னு சொல்றோம். சோ F1ல எக்ஸ்பிரஸ் ஆனா டாமினன்ட், ஹிடனா இருந்துச்சுன்னா ரிசெசிவ். ப்ராஜெனி அப்படிங்கிறது ஆல் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை பேரண்ட்ஸ். அது நமக்கு தெரியும், குழந்தைங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர குழந்தைங்களுக்கு பேரு ப்ராஜெனி, ஆஃப்ஸ்பிரிங்ஸ், யங் ஒன்ஸ். திருப்பியும் சொல்றேன், யங் ஒன்ஸ். ஓகேங்களா? மாடுனா கண்ணுக்குட்டி, மனுஷங்கன்னா குழந்தைங்க. அந்த மாதிரி யங் ஒன்ஸ் தான் நம்ம ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ப்ராஜெனிஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஹைபிரிட்னா என்ன? Heterozygous individuals produced by parents having contrasting character. Capital T small t. This is hybrid. Yeah, all the F1 generation are hybrid. First filial generation hybrid இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்னா என்ன சார்? சி, டால், டுவார்ஃப். டால், டுவார்ஃப் இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். மீடியம் ஹைட்டுங்கிற ஒண்ணு இருக்காது. இன்னொன்னு ஒயிட் கலர், ஓகே, வயலட் கலர். இது ரெண்டு கடையில லைட் வயலட்ங்கிற ஒண்ணு இருக்காது. சோ வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை அப்படிம்பாங்க. இடையில கிராப் வெட்டுறதெல்லாம் கிடையாது. வச்சா சடாமுடி மாதிரி வளர்ப்பேன், இல்லைன்னா மொட்டை அடிச்சிருவேன்.
இதுக்கு பேரு தான் கான்ட்ராஸ்ட். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் கேரக்டர். எடப்பட்ட கேரக்டர் எதுவும் இருக்காது. இப்போ இது வந்து ஒரு 3 feet ஹைட்னு வைங்களேன், 3 அடி வளருது. இது வந்து 1 அடி தான் வளருதுன்னு வைங்க, பிலோ 1 feetனு வைங்க. இது ரெண்டுக்கும் இடையில 2.5 1.5 அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இருந்தா குட்டியா இருக்கும், இல்லைன்னா உயரமா இருக்கும். இதுதான் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் முடியுமோ. இருந்தா ஒயிட் கலர் ஃபிளவர் இருக்கும், இல்லைன்னா வயலட் கலர் ஃபிளவர் இருக்கும். இதுக்கு இடப்பட்ட பிட்வீன் ஷேடு, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் வச்சு காட்டுவாங்கல்ல, இங்க பாருங்க இந்த கலர்ல இருந்து இந்த கலர் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. ஓகே, ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் மண்ணுங்க. ஓகே, ஒரு பிராண்ட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, எனிவே, பட் அதுதான் உண்மை. சோ ஒயிட் வயலட்னா இதுக்கு இடையில எந்த ஷேடும் வராது. சோ திஸ் இஸ் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ட்ரெய்ட். ட்ரெய்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஹெரிட்டட் அண்ட் டிடெக்டபிள் கேரக்டர். ட்ரெய்ட்னா கேரக்டர், இன்ஹெரிட்டபிள்னா என்ன? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு போகணும், பேரண்ட்ஸோடய நின்ற கூடாது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ் யங் ஒன்ஸுக்கு கேரக்டர் போனா அது இன்ஹெரிட்டபிள் கேரக்டர். அண்ட் டிடெக்டபிள் கேரக்டர் நமக்கு விசிபிளா தெரியணும், எக்ஸ்பிரஸ் ஆனாதான் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் நம்ம வந்து ட்ரெய்ட்ங்கிறோம். ஹைட், கலர் இதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா? சோ தட் இஸ் இன்ஹெரிட்டட் அண்ட் டிடெக்டபிள் கேரக்டர் ட்ரெய்ட் அப்படிங்கிறோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆர் ஹோமோலாக்ஸ் அப்படின்னா என்ன? மார்பாலஜிக்கலினா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் குரோமோசோம் தெரியுங்க, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கணும். பிசியோலாஜிக்கலி ஃபங்க்ஷனிங், எப்படி அது வந்து கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஜெனட்டிக்கலி அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ், இது எல்லாமே சிமிலரா இருக்கும். அதுவும் டிப்ளாய்ட் செல்லுல அதை வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படிங்கும். சோ ஒரு டிப்ளாய்ட் செல்லுல ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ங்கிறது இப்படி 2 குரோமோசோம் வந்து பேரிங் நடக்கும். இது எங்க நடக்கும் அப்படின்னா மியாசிஸ் நடக்கும் போதுதான் பேரிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் நடக்கும். ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல சினாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க 11th செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டர்ல. சோ அதுல சினாப்சிஸ் நடக்கும்போது ஜைகோட்டின் மியாசிஸ் அப்ப பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் நடக்கும். இது வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சு? மெட்டர்னல், மதர் கிட்ட இருந்து வந்துச்சு. இது வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சு? பெட்டர்னல். பெட்டர்னல்னா ஃபாதர். ஓகேங்களா? ஃபாதர் கிட்ட இருந்து வந்துச்சு. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட 46 குரோமோசோம் வந்து அவரோட பாடி செல்ஸ்ல இருக்குன்னா 23 ஃப்ரம் மெட்டர்னல், மதர் கிட்ட இருந்து வந்துச்சு. 23 வேர் ஃப்ரம் ஃபாதர்ஸ், ஃபாதர் கிட்ட இருந்து. பெட்டர்னல்னு சொல்லுவோம், ஃபாதர் கிட்ட இருந்து வந்துச்சு. மெட்டர்னல்ல எம் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மதர், ஞாபகம் வச்சுங்க. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மதர். பெட்டர்னல் ஃபாதர், அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் நடக்கும். இத ஹோமோலாக்ஸ் அப்படிமோ. சோ இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் எப்பவுமே மார்பாலஜிக்கலி, பிசியோலாஜிக்கலி, ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல என்னோட ஸ்கின் கலருக்கான ஜீன் இருக்குன்னா சேம் இங்க ஸ்கின் கலருக்கான ஜீன் தான் இருக்கும். இங்க நம்ம கையில இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ்க்கான ஜீன் இருக்குன்னா இங்கேயும் அதே ஃபிங்கர்ஸ்க்கான ஜீன் தான் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு பேர் நான் வரைஞ்சிருக்க மாதிரி 23 பேர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பியூர் லைன். Pure line அப்படிங்கிறது an individual or group of individuals that is homozygous, that is true breeding னு சொல்லுவோம். Pure line க்கு இன்னொரு பேரு true breeding for one or more traits. This is pure line. எத்தனை தடவை செல்ஃப் பாலினேட் பண்ணாலும் உங்களுக்கு டால் பிளான்ட் மட்டுமே 100% வரும். அதே மாதிரி this is also pure line. இதை செல்ஃப் பாலினேட் பண்ணீங்கன்னா dwarf plant மட்டுமே 100% வரும். So that is pure line அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எப்பவுமே pure line தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜீனோம். Total number of genes present on the haploid set of chromosome. This is very, very, very important. நம்மளோட டிப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் 46. இதுல 23 குரோமோசோம்ல மொத்தம் எத்தனை ஜீன்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேரு ஜீனோம். தட்ஸ் இட். டோட்டல் ஜீன் கண்டென்ட் இன் எ ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்ட் ஜீனோம். ஹாப்ளாய்ட் செட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டிப்ளாய்ட்னா 2n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் ஹிஸ்டரி. மெண்டல் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு அப்படிங்கிற ஹிஸ்டரியை பார்த்துருவோம். சோ கிரிகோர் ஜோஹன் மெண்டல், இவர் தான் ஜெனடிக்ஸோட கடவுள். கடவுள் இல்ல, ஃபாதர். சோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் வந்து மெண்டல். ஓகேங்களா? சோ ஹி பெர்ஃபார்ம்ட் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஹைபிரிடைசேஷன் என்ன? 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் உள்ள பிளான்ட்ஸை எடுத்து கிராஸ் பண்ணி F1 வந்துச்சுன்னா அது ஹைபிரிட். அந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கார்டன் பீல பண்ணாரு. சோ வாட் இஸ் கார்டன் பீ? பைசம் சட்டைமம். பைசம் சட்டைமம். ஓகேங்களா? பைசம் சட்டைமம் அதோட பைனாமியல் நேம். பிளான்ஸ் ஃபார் 7 இயர்ஸ். இவரோட எக்ஸ்பெரிமெண்டல் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம். 1856ல இருந்து 1863 வரைக்கும். ப்ரொபோஸ்ட் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ்,
law of segregation, law of independent assortment. இந்த மூணு தான் laws of inheritance அப்படிம்போம். Applied statistical analysis and mathematical logic to solve biological problems. So biologyல இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு first time மெண்டல் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸையும் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கையும் யூஸ் பண்ணாரு. இப்ப மெண்டல் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபசர், மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், பட் ஸ்டில் பயாலஜில வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் ஆயிருக்கிறாரு, பாத்துக்குங்க. So he chose 7 pairs of contrasting character. Contrastingனா உங்களுக்கு தெரியும், வச்சா குடுமி அடிச்சா மொட்டை, அதாவது உயரமா இருக்கும் குள்ளமா இருக்கும், எடப்பட்ட ஹைட் இருக்காது. அதைத்தான் நம்ம வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், ஒயிட் வயலட், இடையில லைட் வயலட் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. சோ 7 pairs of contrasting characters or traits எடுத்துக்கிட்டாரு. இவர் வந்து ஆர்டிபிஷியல் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாரு. இவர் வந்து ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிபிஷியல் பாலினேஷனும் கிராஸ் பாலினேஷனும் பண்ணாரு. சி கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுவும் ட்ரூ ப்ரீடிங் தான், இதுவும் ட்ரூ ப்ரீடிங் தான். இதை யூஸ் பண்ணி தான் ஹைபிரிட் ஆர் ஆர்டிபிஷியல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் பண்ணாரு, ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஸோ ட்ரூ ப்ரீடிங் லைன் என்ன? plant has undergone continuous self-pollination and show stable trait and inheritance. So அந்த கேரக்டர் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை கண்டினியூஸா செல்ஃப் பாலினேட் பண்ண உங்களுக்கு கேபிட்டல் டி பிளான்ட் வந்து டாலராகவே இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அப்படிதான் இந்த ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மெண்டல் பண்ணார். நெக்ஸ்ட் அவர் சூஸ் பண்ண வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்னு கேட்டா 14 ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸ்னு சொல்லணும். பேர்ஸ்ல கேட்டாங்கன்னா 7 பேர்ஸ் சொல்லணும். இது எப்படி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நீட்ல வேணும்னே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. 14 ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸ், பேர்னு கேட்டா மட்டும் 7 பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எழுதுறோம். 7 2 14 இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த ஸ்டெம், கலர் ஆஃப் ஃபிளவர், பொசிஷன் ஆஃப் ஃபிளவர், பாட் ஷேப், பாட் கலர், சீட் ஷேப், சீட் கலர்னு 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஹைட் ஆஃப் த ஸ்டெம்னா டால், டாமினன்ட், டுவார்ஃப், ரிசசிவ். ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டாமினன்ட் கேரக்டருங்க, அதாவது F1 ஜென்ரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகுது. இது எல்லாமே F1 ஜென்ரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகாதது. கலர் ஆஃப் ஃபிளவர்னு இருக்கும்போது வயலட் வந்து டாமினன்ட், ஒயிட் வந்து ரிசசிவ். பொசிஷன் ஆஃப் ஃபிளவர் வந்து ஆக்சியல் பொசிஷன் வந்து டாமினன்ட், டெர்மினல் பொசிஷன் வந்து ரிசசிவ். ஆக்சியல் பொசிஷன்னா இப்படி சைட்ல வருது, இப்படி லீஃப் இருக்குன்னா சைட்ல வருது, இது வந்து ஆக்சியல். டெர்மினல்னா இங்க ஃபிளவர் வந்துச்சுன்னா அத டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் பாட் ஷேப், இன்ஃப்ளேட்டட் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட். அது என்ன இன்ஃப்ளேட்டட்? இன்ஃப்ளேட்டட் பாட்னா இந்த மாதிரி, பாட்னா ஃப்ரூட்டுங்க, உள்ள சீட் இருக்கு, இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டட் பாட்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரிக்டட் பாட் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கன்ஸ்ட்ரிக்டட் பாட். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ள போயிருக்கும், தட் இஸ் கன்ஸ்ட்ரிக்டட் பாட். ஸோ பாட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா எல்லோ கலர்ல இருக்கலாம். கிரீன் கலர்ல இருக்கிறது டாமினன்ட், எல்லோ கலர் பாட் வந்து ரிசசிவ். சீட் ஷேப் வந்து ரவுண்ட் சீட் வந்து டாமினன்ட், ரிங்கிள்டு சீட் வந்து ரிசசிவ். சீட் கலர்னு பார்க்கும்போது எல்லோ கலர் டாமினன்ட், கிரீன் கலர் ரிசசிவ். இங்க பாருங்க, பாட் கலரும் சீட் கலரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பாட் கலரோட டாமினன்ட் வந்து சீட் கலருக்கு ரிசசிவா இருக்கும். பாட் கலர்ல இருக்கக்கூடிய ரிசசிவ் வந்து சீடோட கலருக்கு டாமினண்டா இருக்கும். சீட் கலர்னா சோ திஸ் இஸ் சீட், இது வந்து சீடு. ஓகேங்களா? இத கவர் பண்ணிட்டு இருக்கிறது பாட். ஒண்ணும் இல்ல, இந்த கடலை இருக்குல்ல, நிலக்கடலை, டகடகன்னு ஆடுவீங்க, வெளியில எல்லோ ஆர் பிரவுன் கலர்ல இருக்குல்ல, அது வந்து இப்படி அழுத்தி உரிப்பீங்களே, அது பாடு. உள்ள இருக்கக்கூடிய விதை நம்ம மென்னு சாப்பிடறோம்ல, வறுத்து வேக வச்சு சாப்பிடறோம்ல, அது சீடு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாட் அண்ட் சீட். இதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஹைட் தான் இருக்கு, ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஹைட் ஆஃப் த ஸ்டெம் 1, பொசிஷன் ஆஃப் ஃபிளவர் 1. கலர் பாருங்க, ஒரு கலர் அண்ட் இன்னொரு கலரும் வரும். பாட் கலர் அண்ட் சீட் கலர், 3 கலர் வருது. கலர் ஆஃப் ஃபிளவர், கலர் ஆஃப் பாட், கலர் ஆஃப் சீட், 3 கலர் வருது. அண்ட் ஷேப் வந்து 2 ஷேப் வரும், பாட் ஷேப், சீட் ஷேப். ஸோ 3 கலர்ஸ், 2 ஷேப்ஸ், 1 பொசிஷன் அண்ட் 1 ஹைட். ஹைட்னா டாலா டுவார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தென் ரீசன் ஃபார் மெண்டல்ஸ் சக்சஸ். மெண்டல் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ அப்படி ஒரு சக்சஸ் அடையறதுக்கு காரணம் என்ன? இந்த பிளான்ட் வந்து அதாவது கார்டன் பீ, பைசம் சட்டைவம் வந்து ஆனுவல் பிளான்ட். மீன்ஸ் வாட்?
அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். ஈஸியா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். ஸோ 7 வருஷத்துக்குள்ள அவருக்கு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடிச்சு கரெக்டா ரிசல்ட்டை கொண்டு வந்துறதுக்கு வசதியா இருந்துச்சு. அண்ட் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங். அது வந்து ஃப்ளவர் வந்து க்ளோஸ்டு ஃப்ளவரா இருக்கிறதுனால நேச்சுரலா செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். செவரல் பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இல்லைன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வயலட் கலரும் ஒயிட் கலரும் ஃபியூஸ் பண்ணி, அதாவது ஹைபிரிட் பண்ணி அவருக்கு F1ல வந்து லைட் வயலட் கலர் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிப்பாரு. டாமினண்டா ரிசசிவாங்கிறதுலாம் கன்ஃபியூஸ் ஆயிப்பாரு. ஸோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. he considered only one character at a time. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கூட பாடம் படிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணனா சக்சஸ் அடைஞ்சிருப்போம். ஒரு தடவை நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா பிசிக்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பயாலஜி எடுத்து வைக்கிறீங்கன்னா பயாலஜில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பயாலஜி படிச்சுட்டு இருக்கும்போதே பிசிக்ஸ் யோசிச்சுட்டு இருக்குது, பிசிக்ஸ் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியை பத்தி பயப்படுறது, அப்ப எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ ஒரு சமயத்துல ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஸோ ஹி கெப்ட் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் லாஜிக் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் பக்காவா மெயின்டைன் பண்ணாரு. யூஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஃபார் அனலைசிங். தட்ஸ் வை ஹி வாஸ் சக்சஸ்ஃபுல். கேரக்டர்ஸ் வேர் ஆன் டிஃப்ரெண்ட் குரோமோசோம். சேம் குரோமோசோம்ல கேரக்டர் இருந்துச்சுன்னா லிங்கேஜ் இருந்திருக்கும். பட் இவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ்லாம் வேற வேற குரோமோசோம்ல இருந்தது. ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹிஸ் சக்சஸ். இதெல்லாம் நீட்ல கேட்பாங்க ரீசனிங்ல. selected large sample size. large sample size. ஆயிரக்கணக்கான பிளான்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துட்டாரு. நம்ம வரையும் போது ஒரு பிளான்ட் டாலு, ஒரு பிளான்ட் டுவார்ஃப் இப்படி எழுதும் போதோ இல்ல வரையும் போதோ கேபிட்டல் டி இன்டு ஸ்மால் டின்னு எழுதி வரைஞ்சு காமிக்கிறோம். ஆனா அவரு thousands ஆஃப் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டாருங்க. ஆயிரக்கணக்கான டால் பிளான்ட்ஸ், ஆயிரக்கணக்கான டுவார்ஃப் பிளான்ட்ஸ் எடுத்து கிராஸ் பண்ணி தான் ரிசல்ட்டை கொண்டு வந்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவரோட ரிசல்ட் வந்து ஆத்தென்டிகேட்டடா இருந்துச்சு. திருப்பி திருப்பி நிறைய தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. அப்புறம் தான் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணாரு. அதனால அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வந்து மோர் ஆத்தென்டிகேட்டட். கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்னு நம்பலாம். நெக்ஸ்ட் நம்பகத்தன்மை அதிகம்னு அர்த்தம் ஆத்தென்டிகேட்டட் தான். ரிசல்ட்ஸ் ஆர் ரீப்ரொடியூசபிள். வாட் இஸ் ரீப்ரொடியூசபிள்? இன்னைக்கு நீங்க பைசம் சட்டைவம்ல பியூர் ஒயிட் பியூர் வயலட் பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணா வயலட் பிளான்ட் தான் வரும். பியூர் டால் பியூர் டுவார்ஃப் பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணா டால் பிளான்ட் தான் வரும் F1 ஜெனரேஷன்ல. இன்னைக்கும் அதை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் சிமிலர் ரிசல்ட் தான் கொடுக்கும். அதான் ரீப்ரொடியூசபிள். அதனாலதான் he is successful. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பீ பிளான்ட்ஸ். பீ பிளான்ட்ஸ் எடுத்ததுனால அட்வான்டேஜ் என்ன? இது ஒரு ஆனுவல் பிளான்ட். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 1 year ஆர் பிலோ 1 year. ஷார்ட் லைஃப் சைக்கிள். வித்தின் 3 monthsல அடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு வந்துடும். ஃபிளவர் சீட் எல்லாம் வந்துடும். திருப்பி அதை நட்டு வச்சீங்கன்னா F1 ஜெனரேஷன் எப்படி வளருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க டால் பிளான்ட் எடுக்கிறீங்க, டுவார்ஃப் பிளான்ட் எடுக்கிறீங்க, இதோட பாலினேஷன் எடுத்து இதோட ஸ்டிக்மால வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? பாலினேஷன் நடந்துருச்சு, ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, சீடு வந்து அந்த சீடு முளைச்சி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு F1 ஜெனரேஷன் வரும். இது மாங்காய் மரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேங்கோ ட்ரீயா இருந்தா நீங்க கிராஸ் பாலினேஷன் பண்ணிருவீங்க, ஃபர்டிலைசேஷனும் வந்துடும், சீடும் 1 yearல வந்துடும். ஆனா அதை நட்டு வச்சு அது மரமாயி அப்புறம் அது சீடு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆசையே விட்டு போயிடும். ஏன்னா ஒரு மாமரங்கிறது செடியா வந்து அட்லீஸ்ட் 5 years ஆகும் அது பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு. காய் காய்ச்சாதானே அந்த ஜெனரேஷன் வந்து திருப்பியும் அது என்ன ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன்ல என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியுங்க. ஓகே, பட் இங்க சீட் வந்து வித்தின் 3 monthsல முளைச்சு அடுத்த ஜெனரேஷனே கொடுத்துறதுனால இது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. And all the flowers are bisexual. So bisexual flower na both self pollination is possible, naturally self pollinating, and artificial cross pollination நம்ம பண்ணிக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு பண்ணலாம். Organisms produced after cross pollination are fertile. இது ரொம்ப முக்கியம். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து F1 ஜெனரேஷன் வந்திருக்கு, இது ஃபர்டைலா இருந்தாதானே ஃபர்தரா அடுத்த ஜெனரேஷன் நமக்கு வரும். அதனால நமக்கு வந்து F1 ஜெனரேஷன் வந்து ஃபர்டைலா இருந்துச்சு, அது ஒரு அட்வான்டேஜ். செவரல் பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருந்துச்சு, அதுவும் அட்வான்டேஜ். லார்ஜ் சைஸ்ட் ஃபிளவர் இருந்துச்சு, அதனால நமக்கு வந்து நிறைய இமாஸ்குலேஷன் பர்டிகுலரா பண்றது ஈஸியா இருந்துச்சு. இமாஸ்குலேஷன்னா என்ன? ஒரு ஃபிளவர் இப்படி இருக்கு, நான் கொஞ்சம் ரஃபா வரைகிறேன். இது கைனீஷியம், இது ஆண்ட்ரிஷியம், இதுக்கப்புறம் உங்களுக்கு கொரல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கேலிக்ஸ் இருக்கும், தென் இந்த ஸ்டாக் ஆஃப் த ஃபிளவர் இருக்கும், பெடிசில் இருக்கும். ரிமூவல் ஆஃப் ஆந்தர். ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் எ ஃபிளவர். ரிமூவல் ஆஃப் ஆந்தர் from a flower is called emasculation. Don't forget. So ஒரு ஃபிளவர்ல இருந்து ஆந்தரை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது இமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் ஸ்மால் ஹெர்பேஷியஸ் பிளான்ட். அதனால நீங்க லார்ஜ் நம்பர்ல இந்த பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம். அப்பதானே அவருக்கு லார்ஜ் சாம்பிள் சைஸ் கிடைக்குங்க. ஸோ லார்ஜ் சாம்பிள் சைஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பீ பிளான்ட்ஸ். ஸோ வித் திஸ் இந்த செஷனை நம்ம கன்க்ளூட் பண்றோம்.
ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஷாட் வீடியோஸ் போட்டு நம்ம பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மண்டை குழம்பி மண்டை வெடிச்சிரும். அதனால பார்ட்டா பட் லாங்கர் டியூரேஷனுக்கு நம்ம படிக்கலாம். நோட்ஸும் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் நமக்கு வெட்னஸ்டே உண்டு. வெட்னஸ்டே ப்ரீமியர் டைமிங் நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.